வணக்கம். இறைவனை வழிபடும் போது நம்ம பாரம்பரிய உடைகளை அணிந்து வழிபட வேண்டும் அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க. இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு? உடையில என்ன இருக்கு? எந்த உடைய அணிந்து கொண்டு வணங்கினா என்ன? இந்த உடையா இறைவன் பார்க்க போறான் அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லார் மனதிலையும் பெரியவர்கள் இந்த உடையை அணிந்து கொண்டு கோயிலுக்கு வராத அப்படின்னு சொல்லும் போது வரும். இந்த கேள்விக்கான பதிலை ஓரளவுக்கு இந்த காணொளியில புரிஞ்சுக்க நம்ம முயற்சி செய்யலாம். நம்ம பாரம்பரிய உடைகளை அணியும் பொழுது பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த உடையினுடைய நுனி பகுதியானது பூமியை நோக்கி இருக்கிறா போல கட்டவே மாட்டோம். புடவையாக இருந்தால் அந்த முந்தானையை எடுத்து நம்ம இடுப்புல சொருகிக்கிட்டோ, இல்ல வேஷ்டியாக இருந்தால் அது தரையில், அதாவது தரையை நோக்கி அதன் நுனி இல்லாதபடியோ தான் நம்ம வேஷ்டியை கட்டிக்கிறோம். புடவையா இருந்தா அந்த முந்தானையை எடுத்து இடுப்பில் சொருகி கொண்டு இறைவனை நாம சேவிக்கிறோம். எதுக்கு இதை சொல்ல வந்தேன் அப்படின்னா, இந்த பரந்த உலகத்தையே தன்னுடைய உடல்ல பூமாதேவியானவள் தாங்குகிறாள். இந்த பூமாதேவியானவளுக்கு இறைவன் ஒரு வரம் கொடுக்கிறார். அதாவது மனிதர்கள் செய்யக்கூடிய புண்ணியத்துல அந்த புண்ணியங்களை மனிதர்கள் இவ்வாறு செய்தால் அந்த புண்ணியங்கள் பூமாதேவியை சென்றடைந்து விடும் அப்படின்னு ஒரு வரத்தை கொடுக்கிறார். ஏன் அப்படின்னா, இந்த உலகத்தையே அவங்க தானே தாங்குறாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு பிரதிபலனை இறைவன் கொடுத்துதானே ஆகணும். அதனால அவங்களுக்கு இந்த வரத்தை இறைவன் கொடுக்கிறாராம். என்ன வரம் அப்படின்னா, யார் ஒருவன் அவனுடைய உடலில் அணிந்த ஆடையானது, அந்த ஆடையினுடைய நுனியானது பூமியை நோக்கி இருக்கிறா போல புண்ணிய காரியங்களை செய்கிறானோ, அந்த புண்ணிய காரியங்களினுடைய பலன் பூமாதேவியை சென்று அடையட்டும் அப்படின்னு இறைவன் பூமாதேவிக்கு ஒரு வரம் கொடுத்தாராம். அந்த வரத்தின் பிரகாரம் நம்ம அணிந்த ஆடையினுடைய நுனியானது பூமியை நோக்கி இருக்கிறா போல பூஜைகளோ, தவமோ, ஜபமோ, வேற புண்ணிய காரியங்களோ நம்ம செய்யும் பொழுது அந்த புண்ணியத்தினுடைய பலன் பூமாதேவியை சென்றடைந்து விடுகிறது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால அந்த பாரம்பரிய உடைகளை அணிந்து கொண்டு நம்ம செய்த புண்ணியங்களின் பலனை நாமே அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பெரியவர்கள் பூஜை செய்யும் பொழுதும் இறைவனை தரிசிக்கும் போதும் பாரம்பரிய உடைகளை அணிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம பாரம்பரிய உடையை நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த உடையில எங்கேயுமே ஊசி போயிருக்காது. அந்த ஆடையானது எந்த இடத்துலயுமே ஒரு சின்ன கிழிசல் கூட இல்லாம முழுமையாக இருக்கும். இதே நம்ம இந்த சமீப காலத்துல வந்த ஆடைகளை பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆடைகளை ஊசியானது துளைத்து தைத்ததனாலதான் நமக்கு அந்த ஆடைகளே வந்திருக்கு. இப்போ ஒரு ஆடையில பலவிதமான துளைகள் ஏற்பட்டு அந்த துளைகளை ஒரு நூலானது சேர்ப்பதனாலதான் அந்த ஆடை வருது. நம்ம சாஸ்திரங்கள் பிரகாரம் ஓட்டை விழுந்த ஆடையை அணிந்து கொண்டால் அவன் தரித்திரத்தில் இருப்பதாக ஒரு நம்பிக்கையும் இருக்கு. இறைவனை நாம வழிபட செல்லும் பொழுது இப்படி ஓட்டை நிறைந்த ஆடைகளை நாம அணிந்து கொண்டு செல்லும் பொழுது நம்ம தரித்திரத்துல இருக்கிறதாகவும், அந்த தரித்திரத்தை நம்ம இறைவனை அந்த ஆடையை அணிந்து கொண்டு வணங்குவதால் மேலும் நம்ம வளர்ப்பதை போல இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் பெரியவர்கள் பாரம்பரிய உடையை அணிந்து கொண்டு இறைவனை வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்ல, பாரம்பரிய உடையை அணிவதற்கு பின்னாடி ஒரு பெரிய காரணமும் இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு அலுவலகத்துல ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங்க்கு போறோம் அப்படின்னா அதுக்கு தேவையான உடையை அணிந்து கொண்டு போகிறோம். எதற்கு அப்படின்னு கேட்டா, அந்த ஒரு சந்திப்புல வரக்கூடிய பெரிய பெரிய இடத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு நாம காட்டக்கூடிய ஒரு மரியாதையின் நிமித்தமாக, நம்மளுடைய ஒரு அடக்கத்தின் நிமித்தமாக, அந்த அவைக்கு காட்டக்கூடிய மரியாதையின் நிமித்தமாக அந்த அவைக்கு எந்த உடையானது தேர்ந்ததோ அதை நம்ம அணிந்து கொண்டு செல்கிறோம். அதே போலவே இந்த உலகத்தையே ஆட்சி செய்யக்கூடிய இறைவனை நாம தரிசிக்க செல்லும் பொழுது அவனுக்கு காட்டக்கூடிய ஒரு மரியாதையின் ஒரு அம்சமாக இருக்கிறது இந்த பாரம்பரிய உடை. அதாவது நம்மளுடைய அடக்கத்தை காட்டுவதை போலவும் அவன் மேல நமக்கு இருக்கக்கூடிய மரியாதையை காட்டுவதை போலவும் இருக்கக்கூடிய இந்த பாரம்பரிய உடையை அணிந்து கொண்டு இறைவனை வழிபட வேண்டும் அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க.